ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சமீபத்தில மலையாளத்தில வெளியான ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக்கல் காமெடி டிராமா படம் தான். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேச்சுலர். இந்திரஜித் சுகுமாரன், அனஸ்வரா ராஜன் இவங்க 2 பேரும் இந்த படத்தில லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. தீபு கருணாகரன் இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ அந்த கதையோட ஹீரோயின் ஊட்டியில இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ ஏற்பாடுகள்லாம் நல்ல விதமா போயிட்டுருக்கும்போது தான், கல்யாண மாப்பிள்ளை காணாம போயிடுறாரு. எனக்கு இந்த கல்யாணத்தில விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இத கேட்டு அதிர்ச்சியான நம்ம ஹீரோயின், நம்மள ஏன் பிடிக்கல? எதுக்காக பிடிக்கல? நான் அந்த பையன போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வீட்ல சொல்லிட்டு, தனியாளா வீட்லேருந்து கிளம்பி அந்த பையன பார்க்கறக்காக வேற ஒரு ஊருக்கு போறாங்க. ஸோ அப்படி இவங்க போகும்போது தான், ஸோ இவங்க நைட் டைம்ல இறங்குறதுனால ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது. ஸோ ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட போய் ஃபோன் கேட்டு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ அவரு தான் படத்தோட ஹீரோ. ஒரு பிசினஸ் மேனா இருக்காரு. அவருக்கு ஒரு 40 வயசு பக்கம் இருக்கும். இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காரு. அண்ட் இந்த பொண்ணும் தன்னுடைய சிச்சுவேஷன சொல்றாங்க. இந்த மாரி வீட்லருந்து கிளம்பி வந்துட்டேன். நைட் டைம் ஆச்சு. என்ன கொண்டு போய் ஒரு இடத்துல டிராப் பண்ணிடுறீங்களா? அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேட்கறாங்க. ஆரம்பத்துல நம்ம ஹீரோ தயங்குனாலும், அதுக்கப்புறம் சரி வாங்க, நான் கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாரி கூப்பிட்டு போறாரு. ஸோ இவங்களுடைய இந்த டிராவல் இங்க ஆரம்பிக்குது. இந்த டிராவல் எங்க போய் முடியுது? இவங்க கார்ல போகக்கூடிய அந்த ஒரு ஜேர்னில இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் எந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு, என்ன மாரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இவங்களுக்குள்ள உருவாகுது. அந்த ஒரு நாள் நைட்ல இவங்க 2 பேத்துக்கு இடையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, திருப்பங்கள் என்னென்ன, இதெல்லாமே தான் இந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துல நடிச்சவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இதுல மெயின் லீடு இவங்க 2 பேர் தான். இந்திரஜித் சுகுமாரன், அதுக்கப்புறம் அனஸ்வரா ராஜன். 2 பேர்த்தோடைய பெர்ஃபார்மன்ஸுமே அவ்வளோ எதார்த்தமா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அனஸ்வரா ராஜனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நெறைய இடங்கள்ல ரொம்ப கியூட்டாகவும், ரொம்ப துருதுருன்னு இருக்கக்கூடிய கேரக்டர்ல அவங்கள நெறைய படங்கள்ல பார்த்துருப்போம். இந்த படத்திலேயும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதே போல தான் இருக்கு. அதேபோல இந்திரஜித் சுகுமாரன் ஆரம்பத்தில ஹீரோயின் கூட கொஞ்சம் கொஞ்சமா பழகும்போது ஒரு தயக்கத்தோடயே பழகுவாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஈஸியா அவங்களோட இன்டராக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர பார்த்ததும் ஆரம்பத்தில நம்ம சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டோம். அப்படியே போக போக கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும் இல்லையா கான்வர்சேஷன்ல. ஸோ அத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த படத்தில கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த 2 பேர்த்துக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் எந்த விதமா போய் முடிய போகுது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டிய படத்தோட எண்ட் வரைக்குமே நீட்டா கொண்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்ல படம் பார்த்தீங்கன்னா, ஒரு 50% ஆஃப் த படம் முழுக்க முழுக்க கார் டிராவல்லயே தான் போற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ, அந்த ட்ராவல்ல இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள நல்லா பதிவு பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். குறிப்பிட்டு ஒரு சில சீக்வென்ஸ் சொல்லணும்னா, இவங்க 2 பேரும் சாப்பிடுறதுக்கு ஹோட்டலுக்கு போவாங்க. அங்க சில ஹியூமரஸான விஷயங்கள் நடக்கும். படத்துல சில பல எமோஷன் காட்சிகள் இருந்தாலும், அதையுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எமோஷனலா கொண்டு போகாம, அங்கங்க சின்ன சின்ன ஹியூமரஸான விஷயங்களையும் ஆட் பண்ணி, இவங்க 2 பேத்துக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன நம்மளுக்கு போர் அடிக்காம 2 மணி நேரம் இன்ட்ரஸ்டிங்கா இந்த கதைய அமைச்சிருந்தாங்க. ஸோ, அதுக்கு இவங்க 2 பேத்தோடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். டயலாக்ஸுமே அதுக்கேத்த மாரி நீட்டா எழுதியிருந்தாங்க. ஸோ, இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயமாவே பார்க்கப்படுறது இவங்க 2 பேத்துக்குமான அந்த கான்வர்சேஷன் சீக்வென்ஸ் தான். அது எந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா போகுதோ, அதுதான் ஆடியன்ஸ என்கேஜ் பண்ணும். அது இந்த படத்துல நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இந்த ஒரு விஷயத்த இவங்க சரியா பண்ணல அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த படமே போர் அடிச்சிருக்கும். என்னடா இவங்க கார்ல போயிட்டே இருக்காங்க, ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் நமக்கு தோணும். அந்த ஒரு விஷயம் நமக்கு வராத மாரி இவங்க இந்த படத்துல வச்சிருந்தாங்க. அதனால இந்த படம் பெருசா எந்த ஒரு இடங்கள்லயும் போர் அடிக்கல அப்டின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த படத்துல ஒரு சில கேள்விகள் இருக்கும். தெரியாத ஒருத்தரோட இந்த பொண்ணு இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணுமா? அப்டிங்கிற மாரி நமக்கு ஒரு சில கேள்விகள் இருக்க தான் செய்யும். பட் அத அந்த அளவுக்கு நம்மள யோசிக்க வைக்காத மாரி படத்தோடைய ஒரே ஃப்ளோலயே கொண்டு போனதுனால அந்த அளவுக்கு நமக்கு தோணல. அண்ட் இது ஒரு படம் அப்டிங்கிறனால சரி ஓகே நம்பலாம்ப்பா அப்டிங்கிற மாரி கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், பேக்கிரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாமே நீட்டா அமைஞ்சிருந்தது. ரொம்பவே சிம்பிளான ஒரு படம் தான். அதுக்கான ஸ்க்ரீன் பிளே நல்லா அமைச்சு, அந்த டயலாக்ஸ் மூலமாவும், சின்ன சின்ன கான்வர்சேஷன் மூலமாகவும், எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவும் இந்த படத்த நல்லா கொண்டு போயிருந்தாங்க. மேபி இந்த படம் ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா என்னங்கிறது தெரியல. பெர்சனலா எனக்கு இந்த படம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.